இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா பாஜகவோட மூத்த தலைவர்களில் ஒருவர் 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தேசிய செயலாளர், தற்போது இந்திய ரயில்வே துறையில பயணிகள் வசதிகள் மேம்பாட்டு குழு தலைவராக பதவி வகித்து வரும் திரு H. ராஜா அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து இந்த உரையாடலை துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்களோடது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல நீங்க தான் உங்களோட காதலை சொல்லியிருக்கீங்க. இதுல என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நீங்க உங்களோட திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கல, அதே மாதிரி உங்களோட மகளோட திருமணத்துக்கும் ஜாதகம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன வயசுல இருந்தே RSS சிந்தனையோட ஊறி திளைத்தவர் நீங்க எப்படி உங்களோட திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்காம இருந்தீங்க? காதலை விட ஜாதகம் பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்களா எப்படி? அதாவது முதல்ல ஜாதகம் பார்க்கறதுங்கிறது RSSோட கொள்கையில் வருமான்னு. RSS தேசிய இயக்கம், மக்கள் மனதிலே தேசிய உணர்வு, ஹிந்துத்துவ உணர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட உனக்கு பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் என் பையனுக்கு பண்ணிக்கிறேன்னு நம்ம முன்னோர்கள் அப்போவே முடிவு பண்ணுவாங்க. அதை அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அம்சமாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என் திருமணத்துக்கும் நாங்கள் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணலை, என் மகளோட திருமணத்திற்கும் கூட ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணலை. அடுத்ததா சார், கந்தன்மலை திரைப்படம் தொடர்பா 2 விதமான கேள்விகள் இருக்கு. பொதுவா சினிமால இருந்து தான் அரசியலுக்கு வருவாங்க, நீங்க அரசியல இருந்து சினிமாவுக்கு போயிட்டீங்க, இது எப்படி? 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துல உங்களுக்கு கதாநாயகி இருக்கிறதா டைரக்டர் சொன்னப்ப நீங்க சொன்னீங்களா, ஐயோ கதாநாயகியா சும்மாவே ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, தேவைப்பட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களா? அதுவும் நான் சொல்றவங்கள தான் ஹீரோயினா போடணும் அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ஹீரோயின் வேற யாரும் இல்லை, உங்களோட மனைவி அப்படிங்கிறதையும் திரு வீரமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி? மனைவி மேல அவ்வளோ பயமா இல்லை பாசம்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் ஹீரோயின் ரோல் ரொம்ப கம்மியானது. கோவிலில் வழிபாடு நடத்தும் பொழுது என் மனைவி கூட இருப்பது மாதிரியான படம். அதனால் அதற்கு வேறு யாரையும் தேட வேண்டியது இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் முடிவு செய்யப்பட்டதே ஒழிய வேற ஒன்றும் காரணம் இல்லை. சரி, அடுத்தடுத்து உங்களை வெள்ளித்திரைகளில் பார்க்க முடியுமா? இது நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கின்றாருங்கிறதுனால ஒப்புக்கொண்டிருக்கேன். அதனால் இது ஒரு கண்டினியூடு ப்ரொஃபஷனாக இருக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. சரி சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களோட 2வது மாநாடு நடக்க இருக்கு. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. விஜயோட வருகை 2026 தேர்தலில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? யாரோட வாக்குகள் அவர் பிரிப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் முதலமைச்சர் ஆவது சாத்தியமா? நீங்கள் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரமணா போன்ற பல்வேறு படங்களில் சமுதாயத்திற்காக போராடுகின்ற போராளியாக அவர் தன்னை கட்டமைத்து கொண்டார். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட அதிகபட்சம் DMDக்கு 10% வாக்குகளை பெற முடிந்தது. ஆனால் நண்பர் விஜய் அந்த மாதிரி இல்லை. அவரோட ரோல் பூரா என்டர்டெயின்மெண்ட் ரோல். எந்த மாதிரியான ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கூட அதை அவர் சினிமாவில் செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ரோல் எடுத்துக்கவே மாட்டார். அதே மாதிரியாக விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால கூட்டம் கூடலாம், அது இயல்பு. ஆனால் இவரால் ஒரு பெரிய அளவில் அரசியலில் இந்த தேர்தலில் உருவாக முடியும் அப்படின்னு நினைக்கல. ஹி வுட் ரிமைன் எ ஓட் கட்டர். அதுதான் என்னோட அசஸ்மெண்ட்டு. ரைட். அதிமுகவும் பாஜகவும் இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த முடிவு அதிமுக விருப்பப்பட்டு எடுத்த ஒரு முடிவா இல்லை பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம்னு எடுத்துக்கலாமா? இப்போ கல்யாணம்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து கருத்தொருமித்து முடிவு எடுக்கிறது தானே கல்யாணம். அது மாதிரி தான் அலையன்ஸ். அதுக்கும் பேர் அலையன்ஸ் தான், இதுக்கும் பேர் அலையன்ஸ் தான். 2024 தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
தலைமையிலான கூட்டணி பெற்ற வாக்குகள், தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகள் இணையுமானால் இது வெற்றிக்கு ஒரு அச்சாரமாக அமையும், வெற்றியை உறுதிப்படுத்தும். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான தேவை என்ன? நீங்கள் எந்த ஒரு புள்ளி விவர விஷயங்களும் பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிகமாக ட்ரக்கு, அதாவது நான் சொல்கிறது சிந்தட்டிக் ட்ரக், மெத்தபிட்டமின் போன்ற அதன் உபயோகம் அதிகமாக இருந்த மாநிலம் பஞ்சாபாக இருந்தது. இப்போ அது எந்த மாநிலம்? தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு இளைஞர்கள் போதைக்கு ஆட்பட்டு கிளாஸ் ரூமில் கொலை நடக்குது, இந்த மாணவர்கள் ஆயுதங்களோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க, டெய்லி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த 4 வருஷத்தில் மாத்திரம் 7000த்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை. ஆகவே போதையை பற்றி இன்னும் பல செய்திகள் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பமே அந்த சாதிக்கு செய்த அவர் போதை கடத்தி கைதானவர், அவர் உருவாக்கின படம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? அடுத்த தமிழ் சமுதாயத்தை கெடுக்கின்ற விதத்தில் நடக்கிற ஒரு ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதனால யோசித்து நல்ல முடிவெடுத்து தேசிய தலைமை தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. இது இன்றைய அத்தியாவசிய தேவை. டிஎம்கே கவர்மெண்ட் ஷுட் நாட் ரிமைன் ஈவன் ஃபார் ஒன் மோர் டே. போதையில் தமிழ்நாடு அழிஞ்சு போகும், இளைஞர் சமுதாயம் அழிஞ்சு போகும். அதனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்து சார், பரவலா பேசப்படுற ஒரு விஷயம், அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப பாஜக இருந்த செயல்பாடுகள் இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, அது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரியான விமர்சனங்கள் எழுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாளைய தினம் திருநெல்வேலியில் 5 பாராளுமன்ற தொகுதிகளுடைய பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாடு நடக்குது. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடில் ஒன்றும் தொய்வு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நாம் தொன்று தொட்டு பார்த்துருக்கோம். மாண்புமிகு முன்னாள் பிரதமர் அடல்ஜி அவர்கள் மென்மையானவர், ஆனால் துணை பிரதமராக இருந்த திரு எல்கே அத்வானிஜி அவர்கள் கடினமான போக்குள்ளவர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. நாம் கட்சி என்ன முடிவு செய்கிறோமோ அதை ஒவ்வொருவர் அவருடைய பாணியிலே வெளிப்படுத்துவார்கள். அதை வச்சு வெளியில் ஊடகங்களில் பொதுமக்கள் மத்தியில் உருவகப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி தானே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாட்டில் எந்த தொய்வும் இல்லை என்பதை 24 மணி நேரத்தில் நாம் திருநெல்வேலியிலே பார்ப்போம். ஓகே சார், தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் பலருக்கு குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர், மத்திய அமைச்சர்கள், மாநில தலைவர்கள்னு பலருக்கு பதவி கிடைச்சிருக்கு. ஸோ சீனியரான உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராகவும் கேரளத்தினுடைய பொறுப்பாளராகவும் நான் 5 ஆண்டுகளுக்கு மேல் இன்றைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நான் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் மெம்பராக இருக்கேன். ஆகவே 1991 கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட தலைவரிலிருந்து பல்வேறு பொறுப்பில் இருக்கேன். இன்னும் உங்களுடைய நேயர்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், அமைப்பு பொதுச் செயலாளர் தவிர பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பில் இருந்தவன் ஹெச் ராஜா. அதனால் கட்சி எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பொறுப்பில் ராஜா செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறதோ அதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். கட்சி எனக்கு எந்த குறையும் இல்லை, வைக்கல. ஓகே, சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சு பாஜக அரசியல் செய்துன்னு திமுக சொல்றாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? பிஜேபி அரசியல் கட்சி தானே, வேற என்ன அரசியல் கட்சி என்ன செய்யும்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நாங்கள் ஆந்திராவை சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதியை நிறுத்துகிறோம்னு இந்திய கூட்டணி முடிவு செய்வாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லேயே என்ன குற்றஞ்சாட்டி இருக்காங்க? நீதிபதிகள் சில சமயம்
நேர்மையான தீர்ப்பு கொடுக்காம இருக்கிறது காரணம் அவங்க பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றலாம் காங்கிரஸில் பேசியிருக்காங்க. நாங்கள் என்றைக்கும் பேசினதில்லை. அந்த மாதிரியாக பேசின காங்கிரஸ் அதன் தலைமையிலான இண்டி கூட்டணி இன்னைக்கு யாரை நிறுத்துது? ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. பாரதிய ஜனதா கட்சியில் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையாக இருந்தாலும் அகில உலக கூட்டங்களாக இருந்தாலும் அரங்குகளாக இருந்தாலும் தமிழை உயர்த்தி பேசுகின்ற பண்பாடு எப்போவுமே உண்டு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பு வெளியுறவு அமைச்சராக 78 திரு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது ஐநா சபை கூட்டத்தில் சொல்கிறார், ஐநா சபையே திருவள்ளுவர் சொன்ன கருத்து அடிப்படையில் தான் நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை வேணும், உருபகையும் ஒய்யா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரியாக பிணியும் பகையும் நாட்டுகளிலேயே இருக்கப்படாதுங்கிறதுக்காக வள்ளுவர் சொன்னதன் அடிப்படையில் ஐநா சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது பற்றுடைய தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி. அதனால் இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த நண்பர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். இதில் எந்த அரசியலும் கிடையாது. தகுதியான நபர், தான் விரும்பும் மாநிலம், அதனால் அதிலிருந்து வரணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கார். வரவேற்கணும். இதை ஒரு தமிழ் உணர்வுள்ள நபரும் வரவேற்கணும். இல்லாமல் அவங்க அரசியல் பண்ணக்கூடாது. நன்றி சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்துக்கிட்டு உங்களோட பர்சனல் லைஃப் தொடங்கி அரசியல் வரைக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் நல பணிகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.